இல்லை அடுத்த 15ஆம் வசனத்தில், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். சொல்லுங்கள், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள். முன்னாடி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள். இங்கே ரெண்டு பெரிய ஒரு நிலை. இந்த நிலையில் சிக்கி கொள்கிறவர்கள், சிக்குண்டு மாண்டவர்கள், இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ ஃப்ரைடே இன்றைக்கி ஆக்சுவலாக 11th of April, ப்ராப்ளி நேற்றுக்கு கலெக்ட் பண்ண ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் இது. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே மக்கள் மறிப்பாங்க, மறிக்க தான் செய்கிறாங்க. அது ஒரு பிரின்சிபல் ஆஃப் லைஃப் ஆல்சோ. அந்த அந்த எல்லைக்கு நம்ம போக வேண்டாம். எனக்கு இப்படி தோணியிருக்கு, ஏன் இப்படி கணக்கு வழக்கு இல்லாமல் மக்கள் சாராங்க? ஏன் இன்னும் வெவ்வேறு விதமான மரணம், தகாத உறவு, காழ்ப்புணர்ச்சி, மத ரீதியான படுகொலைகள், ஜாதி ரீதியான படுகொலைகள், மொழி ரீதியான படுகொலைகள், இன ரீதியான நிறம் இப்படிப்பட்டதான படுகொலைகள், பொருளாசை நிமித்தம் படுகொலைகள், தற்கொலைகள், விரக்தி, so on and so forth. இப்போ நம்ம வசனத்தை கொண்டு தான் நம்ம ஜெயிக்கணும். அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. வசனத்தையும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நம்முடைய விசுவாசம், எல்லா நாமத்துக்கு மேலான நாமமான இயேசு நாமத்தை கொண்டு தான் இந்த உலகத்தில் எதையுமே நம்ம சாதிக்க முடியும், எதையுமே செய்ய முடியும், எதுலேருந்து நம்ம விடுதலை பெற முடியும், எதுலேயுமே நம்ம பிரவேசிக்கணும்னா பிரவேசிக்க முடியும், எதையுமே நம்ம அடைய முடியும், எதையுமே நம்ம தக்க வச்சுக்க முடியும். குறுக்கு வழியே கிடையாது, மந்திர தந்திரமே கிடையாது, பில்லிசூனிய மாந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு அப்படிப்பட்டதான மேஜிக்லாம் ஆண்டவர் எந்த விதமான காரியத்தையும் சொல்லித்தரல. சோத்திரம் சொல்கிறதுனால கிருபை பெருகும் சொல்லியிருக்கு. ஆனால் ஜெயத்தை நிலைநாட்டுவதற்கு சட்டப்பூர்வமான நிரந்தரமான வெற்றியை, நன்மையை, காவலை, முன்னேற்றத்தை, பெருக்கத்தை, இப்படி anything that is positive will have to come by exercising the authority and the favor in the blood of Jesus, in the name of the Lord Jesus, by the word of God, by the anointing of the Holy Spirit, by our faith and obedience. வேறு பக்க வழியாக எதுவுமே நடக்காது. அப்போ இவ்வளவுமே கட் அண்ட் ட்ரையாக ஆண்டவர் செய்து முடித்த பிற்பாடும் why we are not able to get through, ஏன் ஒரு பிரேக் த்ரூ வரல, ஏன் ஒரு முன்னேற்றமான காரியம் வரல? அங்கே ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு, அது ஆண்டவர் மறைக்கலை. சர்வ வல்லமும் சர்வ ஞானமும் சர்வ வியாபமும் உள்ள தேவன் பயந்தெல்லாம் போல, மிரண்டெல்லாம் அரண்டெல்லாம் போல, அதனால் முழு பூசையை சோத்தில் மறைக்க இந்த அல்பத்தனமான புத்தியெலாம் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு கிடையாது. அவர்கிட்ட இந்த மட்டித்தனமாக ஒரு விடுகதையெல்லாம் போடுறதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரு, மரணத்தின் மேலே சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இது நான் பயபக்தியோடு நடுக்கத்தோடு சொல்கிறேன். ஏன்னா சொன்னதை விட்டு நீங்கள் சொறையை பிடிச்சிக்கக்கூடாது. லூசுத்தனமாக வாயை விட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் வில்லங்கத்துக்குள்ளாகக்கூடாது. Satan has an authority over death. மரணத்தின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது வரை அறுக்கப்பட்ட, ஒரு எல்லைக்குட்பட்ட, ஒரு கட்டுக்கு உட்பட்ட அதிகாரம்தான், ஒரு அளவுக்கு உட்பட்ட அதிகாரம்தான். மரணத்துக்கு அவன் அதிகாரியாக இருக்கிறான். ஆனால் மரணத்துக்கு அதிகாரியான அப்படிங்கும்போதே சட்ட பிரகாரமாகவும் இலக்கண பிரகாரமாகவும் நீதி நியாயங்கள் பிரகாரமாகவும் விதிமுறைகள் பிரகாரமாகவும் சௌகரியங்கள், சலுகைகள்,
செல்வாக்குகளுக்கு அடுத்த நியாயங்களுக்கு பிரகாரமாகவும் அது தொடர்ந்து ஏதோ இருக்குது போல இருக்குது. அவ்வளோதான். மரணத்துக்கு அதிகாரியான இவன் தான் மரணத்துக்கு அதிகாரி, இதுக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் முடிவுக்கு வரல. அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். அப்போ அதில் இருக்கிற அந்த தேளுடைய கொடுக்கு போல் அந்த அதனால்தான் அங்கே 1 Corinthians 15 அதிகாரத்தில் வாசிக்கும்போது மரணமே உன் கூர் எங்கே, டெத் வேர் இஸ் யுவர் ஸ்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மரணம் என்கிறது தேளை போல் கொட்டுச்சுன்னா தான், அவ்வளோதான். யூ டெட், யூ ஃபால் டெட், அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் அந்த அளவுக்கு அவன்கிட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, தாக்கம் இருக்குது. இஃப் Satan attacks us, he can attack us ultimately with death. அவனுக்கு நம்ம உண்மையாகவே முழுக்க நம்ம அவனுக்கு இடைஞ்சல் நினச்சா அவன் நம்ம காலி பண்ணிடுவான். எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான், எப்படியோ காலி பண்ணிடுவான். அதுக்கு தான் திட்டம் பண்ணுவான், சதி பண்ணுவான், தாக்குதல்களை அனுமதிப்பான், கூட இருக்கிறவங்களே குழிப்பறிப்பாங்க. யூ2 ப்ரூட்டஸ்ன்னு சொல்லி ஜூலியஸ் சீசருடைய ஆத்மார்த்தமான நண்பன் ஜூலியஸ் சீசரை கொன்னது போல் he will do it. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு மரணத்தின் மேலே அதிகாரம் இல்லையா? மரணத்தின் மேலே அதிகாரம் இருக்குது, ஜீவன் மேலேயும் அதிகாரம் இருக்குது. ஏன் அப்போ இந்த அதிகாரம் சாத்தானுக்கு போச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது ரோமர்கள் 6:23 தெரியும் நமக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பூர்ணமாகும்போது என்னத்தை பிறப்பிக்குது? மரணத்தை தான் பிறப்பிக்குது, வாழ்வை பிறப்பிக்கவில்லை. ஓகே, நம்ம வாழ்க்கையில் மீறுதலும் துரோகமும் துர்ப்புத்தியும் எல்லா அந்த அந்தகாரத்தின் பிரயோஜனமற்ற கனியற்ற கிரியைகள், செத்த கிரியைகள்லாம் அது பெருகிட்டே இருக்கும்போது அதனுடைய சவரட்சன் என்ன, அதனுடைய பெரிய உபகாரம் என்ன? மரணம், டெத் இன் வேரியஸ் மோட்ஸ். பலவிதமாக மக்கள் மரிக்கிறார்கள், வேதனையோடு மரிக்கிறார்கள், துக்கத்தோடு மரிக்கிறார்கள், தோல்வியோடு மரிக்கிறார்கள், விரக்தியோடு மரிக்கிறார்கள், துடித்து மரிக்கிறார்கள். இப்போ கூட ஒருத்தன் ஒரு கிறுக்கானை பற்றி ஜெபம் பண்ணோம். ஒருத்தன் ஒய்ஃபை வெட்டி 200 துண்டாக வெட்டி கொண்டு இருக்கான். வாட் அ ஷேம், வாட் அ பெயின்ஃபுல் திங். என்ன ஒரு மிருகம் கூட அப்படி செய்கிறது இல்லையே. புரியுதா உங்களுக்கு? ஸோ சாத்தானுக்கு அதிகாரத்தை தாரவாத்து கொடுக்கறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. தாரவாத்து கொடுத்தோம், தாரவாத்து கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு வில்லங்கமான ஒரு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்கிற அந்த பின் விளைவு அவன் கையில் போய் சிக்கிக்கிற மாதிரி நம்ம வாழ வேண்டாங்கிறத ஏதேனிலே ஆண்டவர் சூளுரைத்து விட்டார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் தலை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். நீ அந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். Anything that is forbidden, if it is sought after, it brings death immediately or on a later date. தேவன் விலக்கின எந்த ஒரு காரியத்தையும் நாம் தொடர்வோமானால் அந்த விலக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கோ நாளைக்கோ சமீபமோ தொலை தூரத்திலேயோ நமக்கு மரணத்தை பரிசாக கொண்டு கொடுத்துரும். இன்னொன்று, அங்கே அதிகாரம் என்கிற அந்த வார்த்தையை பார்க்குறோம். அதிகாரம் என்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் இயேசு கையில் இருக்கிறது. அல்லேலூயா. குட் அண்ட் பேட், டெத் அண்ட் லைஃப், டார்க்னஸ் அண்ட் லைட்,
இருளுக்கு அடுத்த அதிகாரம் அவர் கையில் இருக்குது, வெளிச்சத்துக்கு அடுத்த அதிகாரம் இருக்குது, சத்தியத்துக்கு அடுத்த அதிகாரம் இருக்குது, பொய்க்கு அடுத்த அதிகாரம் இருக்குது, நன்மைக்கு அடுத்த தீமைக்கு அடுத்த உயர்வு தாழ்வு எல்லாம் பேரலல்ஸ், எல்லாம் சமநிலை பிரமாணத்தினுடைய முன்பின் விளைவுக்கு அடுத்த எல்லா அதிகாரமும் ஆண்டவத்தில் இருக்குது. அங்கே அதிகாரம் என்று சொல்லும்போது முடிவு, தேவன் முடிவு செய்கிறார். God only finalizes issues. அவர் முடிவு செய்து விட்டாலும் அது தவறானவன் கையில் போகும்போது அது முடிவு தான். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சங்கடமான கசப்பான வேதனையான உண்மை. கர்த்தர் கையில் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும்படி ஒரு அதிகாரம் இருந்தாலும் கூட நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசுவோடும் இல்லாமல் போச்சுன்னா அவர் மூலமாக நமக்கு வர வேண்டிய மரணம் சாத்தான் மூலமாக நமக்கு வரும். தேவையா நமக்கு இது? அது நமக்கு தேவையில்லை. வியாதி மூலமாக வரணுமா? அவசியம் இல்லை. ஏனோக்கை போல் நம்ம ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவரோடு நடந்து அப்படியே போயிட முடியும். எல்லாருமே போயிடுவோமா? அப்படிலாம் ஒன்றும் பைபிளில் சொல்லலைனாலும் நான் என்ன சொல்ல வர்றதை சொன்னதை விட்டு சிறையை பிடிச்சிக்கூடாது. நம்முடைய பாவத்தின் விளைவாக பிற்போக்கான அந்த அதிகாரத்தினுடைய சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும். அடிக்கடி நம்ம உலகத்தில் கேள்விப்படுறோம். கிரிமினல் லாஸ், சிவில் லாஸ், மெடிக்கல் லாஸ், so on and so forth, even political laws. The law will take its action, its own course of actionங்கிறது போல தேவன் அதை நியமித்து விட்டார். நல்லவன் கெட்டவன்லாம் வைக்கல. இப்போது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு யங் மேன், அவரை கூப்பிட்றார் ஆண்டவர் வேலைக்கு. போய் இந்த யூதாவினுடைய பலிபீடத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு, இந்த ஜனங்க ரொம்ப வயிற்றறிச்சலை கொட்டிட்டாங்க, ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது, ஒன்றும் பார்க்க கேட்க யோசிக்க ஏற்றுக்க சகிக்கலை, அவங்கள போய் எச்சரி, சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இரு, லெஃப்ட் ரைட்டும் எங்கேயும் திரும்ப போயிட்டே இருக்கணும், யார்கிட்டையும் நடுவில் பேசக்கூடாது. அவ்வளோதான் உனக்கு வேறு. ஒரே ஒரு வாழ்க்கையில் ஒரே தருணம், ஒரே வேலை, சரியான வேலை, சொன்ன மாதிரி நடக்கும். அவரும் போகிறார். அவரை இடைமடிக்கிறார் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி. கடவுள் என்கிட்ட இந்த காத்தால் பேசினார், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புரட்சிகரமான வேலையை செய்வியாக்கும், ஆன் யுவர் வே பேக், என் வீட்டுக்கு சாப்பிட்டு போ, உனக்கு நான் உன்னை உபசரிக்கணும்னு சொன்னார் அப்படின்னு மறுக்கிறாரு. கொஞ்சம் தயங்கம். ஆனாலுமே ஃபைனலாக அவர் மூத்தவராச்சே, சீனியராச்சே அப்படின்னு கேட்டுட்டு போகிறார். எல்லாம் முடிஞ்சு இந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். போகிற வழியில் ஒரு சிங்கம் அவரை அடித்து கொன்னுருது. அங்கேயே நிற்கிது. வளர்த்த நாய், வீட்டு நாய் காவலுக்கு இருக்கிற மாதிரி சிங்கம் அங்கே நிற்கிது. இது கதை இல்லை, வெரி வெரி அலார்மிங் ட்ரூத். அப்போது ஓயாமல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சிறிதும் பெரிதுமான பரபரப்பான, பாசமான, பரிவான, பண்பான, பாரமான, கலக்கமான, துக்கமான, மிரளக்கூடிய என்ன சம்பவத்தை கேட்டாலும் வேதத்திலேருந்து படித்தாலும் ஒன்று கீழ்ப்படுதல், இல்லை கீழ்ப்படியாமை, ரெண்டு தான் அது கற்பித்து கொண்டே இருக்குது. ஒத்துழைப்பு, ஒத்துழையாமை. ஸோ என்ன கண்ணு, காது, மூக்கு, கை, கால், அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு ஏதாவது ஜோடித்து சொல்கிறத விட மரணத்தை பற்றி யோசிக்கும்போது உடனே ஒன்று கீழ்ப்படுதல், இன்னொன்று கீழ்ப்படியாமை. இன்னொன்று மரணத்தை பற்றி சாலமன் சொல்லும்போது பேதமை, விவேகம், ஞானம். நெடுக போய் தண்டிக்கப்படுகிற பேதையாக இருக்கக்கூடாது, புத்தி என்னன்னா மதியினா இருக்கக்கூடாது, காலத்துக்கு முன்னாடி சாகிற லூஸாக இருக்கக்கூடாது. எவ்வளோதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும் உண்மையாகவே கடவுளாலையும் சரி நற்பெயர் பெற்று, உலகத்தாரால் நற்பெயர் பெற்று, நற்சாட்சி பெற்ற
ஒரு ஆணோ பெண்ணோ போய் எலக்ட்ரிசிட்டியில் கை வைக்கக்கூடாது. அதெல்லாம் வச்சா சாக மாட்டேன்னு பைபிள் சொல்லக்கூடாது. வச்சானா செத்தான். அதான் அவன் டைமா? இல்லை, அவன் காலத்துக்கு முன்னாடி சாகிறான். ஆனால் விளைவுனால சாகிறான், அவன் நேரத்தில் சாகலை. கவனிக்கணும். நான் கீழ்ப்படிஞ்சு தான் இதை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு வழக்கம் போல் ஏராளமான விஷயங்கள், சரியான விஷயங்கள் சொல்ல இருக்குது. அதை விட இது பெரிய விஷயம். ஆக்சுவலாக இது ஒரு மரண வீட்டில் சொன்னாலும் கூட நல்லாயிருக்கும். அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம் நமக்கே தெரியாது. இப்போது புத்தி சுயாதீனம் நல்லா இருக்கா, வெயில் வேறு சூடாக இருக்கா, சூட்டோட சூட நீங்கள் யோசிக்கணும். ஸோ டைம் இன்வால்வ்ஸ் இஃப் டைம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் டெத், மரணத்தை சுற்றி நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. காலம், சமயம், தேதி, மாலை, மதியம், இரவு, என்ன நேரமும் மரணம் வரலாம். எந்த கிழமையும் வரலாம். வாரத்தில் 7 கிழமை இருக்குது. இட் கேன் ஹேப்பன் எனி டே. சனிக்கிழமைனா அது என்னவோ மோசமான நாள், அதோடு யாரோ இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போயிற அந்த மரணம். அப்படிலாம் இவங்களுடைய மட்டித்தனமான எண்ணம். அதுக்காக பாவம் ஒரு அப்பாவி ஒரு கோழியை பிடிச்சி அந்த சப்பரத்தில் அந்த மரண ஊர்தியில் கட்டி விட்டுருவாங்க. அதை போய் இதெல்லாம் இருக்குது. அது நம்முடைய விஷயம் இல்லை. இங்கே முக்கியமான இந்த விஷயத்தை பார்ப்போம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும், ஆனால் நமக்கு மரணமே வராதுங்கிறது உபதேசம் இல்லை. அப்படி உபதேசம் பைபிளில் இல்லவே இல்லை. இல்லாத உபதேசத்தை யாரோ வாக்கு தத்தமாக சொல்கிறாங்க. கர்த்தர் என்னை ரொம்ப அபிஷேகிச்சார், அப்படியே ஒரு பெரிய தேவத்துவனே சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அது அவருக்கும் கேட்டவருக்கும் உரியது. நீங்கள் வசனத்துக்கு போங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ லட்சோபலட்சமான விசுவாசிகளுக்கு ஊழியக்காரராக்கும். ரொம்ப வருஷமாக அது அவங்க பாடு. இந்த சபையிலே கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிற ஒரு சபையை நான் எதாவது சொன்னேன்னா, வழக்கம் போல் நீங்கள் சட்டையை கொடுத்து மிதிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் யோக்கியமானவங்க. அப்போ தான் நீங்கள் புத்தியுள்ள மெய்யாக மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்ற முடிவெல்லாம் வாழ்வுக்காக இயேசுக்கு பின்னாடி கூட்டம். இல்லைன்னா நீங்கள் ஒரு கூலி கூட்டம், நீங்கள் ஒரு ஏமாத்து கூட்டம். ஸோ தொடர்ந்து இன்னும் கவனமாக கேளுங்க. மரணத்தை அழிக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். காரணம், அவர் தான் நித்திய ஜீவன், அவர் தான் ஜீவாதிபதி, நீண்ட ஆயுசுள்ளவர். மரித்தோரையும் ஜீவனோரையும் நியாய தீர்க்கக்கூடிய நியாய தீர்ப்பு அளிக்கும் அதிகாரத்தை பிதா அவர்கிட்ட அப்படியே முழுசாக அப்படியே முழு பாலத்தையும் கொடுத்துட்டார். 10 சொலையாக 10 கொடுத்துட்டார். இன்னொன்று, தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மரணத்துக்காக, ஒருத்தருடைய மரண விஷயத்துக்காக யாரும் பலியாக முடியாது. வேஸ்ட்டு. பலியானாலும் வேஸ்ட்டு, பலியாக முடியாது. ஆகிறதுனால ஒன்றும் செய்ய போகிறதில்ல. we cannot bring anybody who is dead from life. இப்போ ராணிக்காக நான் செத்துட்டேன்னா ராணி will not come back. நான் போயிட்டேன், நீயாவது இருமா, என்ன அவங்க கூட்டிகிட்டு போகக்கூடாது, என்னையும் அவங்களோடய கூட்டிகிட்டு போங்க. இப்படிலாம் மரண வீட்டில் சொல்லுவாங்க. ஆதங்கம், அவ்வளோதான். அதெல்லாம் விமர்சிக்க வேண்டாம், தேவையில்லாத விமர்சனம். அது அவங்க ஆதங்கம். இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போது நாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய இன்னொரு உண்மை மரணத்தை நம்ம சந்திக்க தான் வேணும். மரணத்தை ஜெயித்தவர்களாக சந்திக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியம், ஸ்லாக்கியம். சரீரமே செத்து போகிற மரணத்தை நமக்கு வந்தாலும் கூட நம்ம மண்ணுக்கு போகிறது பயப்படக்கூடாது. ஏன்னா மண்ணிலே நம்ம இருக்க போகிறதில்ல. கடைசி காலம் துணிக்கும் அவருக்குள்ளே மரித்த நாம் முதலாவது எழுந்திருப்போம். அல்லேலூயா. மரணம்னாலே ஒரு அபசகுனம் நினைக்கிறது தப்பு. அதனால தான் கீழே அடுத்த வசனம், ஜீவ காலமெல்லாம் மரண பயம். மரணத்தோடு கூட என்ன ஒட்டி இருக்கு? பயம். பயப்படுறோம். பயப்படாதேன்னு தான் சொல்கிறாரு. பயம் இருக்கனால தான் பயப்படாதேன்னு சொல்கிறார். எனக்குலாம் ஒன்றும் பயம் இல்லையே.
சொல்கிறவன் தான் ரொம்ப பயப்படுறான். எனக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறவன் தான் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு இருக்கான். So we are afraid of death. We are afraid of defeat. We are afraid of so many things. எவ்வளோ விஷயத்தை குறித்து பயப்படுறோம். அப்போது அந்த நெகட்டிவ் இஷ்யூஸ் மேலே நமக்கு பயம் இருக்குது. யாரோ நம்மளை ஒதுக்கிடுவாங்க, நமக்கு நண்பர்கள் இல்லாமல் போயிடுவாங்க, நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், நம்ம தனியாக விடப்பட்டுருவோம், அப்படியே ஏராளமாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அப்படியே பாதுகாவலின் அம்சங்களையெல்லாம் கூட்டி நம்ம வச்சுக்கிட்டதுனால உடனே நம்ம பெரிய குண்டோதரம் மண்டோதரம் நினைக்க முடியுமா? பெரிய கமாண்டோன்னு நினைக்க முடியுமா? சோதனை வரும்போது தான் தெரியும். சும்மா துப்பாக்கியும் அதே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறதுல ஒன்றும் பெரிய வெற்றி இல்லை. எதிரி வரும்போது தான் தெரியும். துப்பாக்கியே இல்லாமல் வெறுங்கையில் வருவான் தாவீது மாதிரி. கவனம் எப்படி இருக்கும் கோலியாத்துக்கு? ஏண்டா நான் ஒரு நாயா கல்லையும் கவட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டானா இல்லையா? அவனுக்கு ரொம்ப கேவலமாக போச்சு. அப்போ நானே என்ன ஆகிட்டு, நான் என்ன ஒரு கேடையும் என்ன ஒரு ஈட்டி, அது மாதிரி நீ எனக்கு ஈக்குவலாக வருவேன்னு நினச்சா என்ன இந்த மாதிரி பொடி பையில் அனுப்பிச்சிருக்கான். அது இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு கவட்டையும் ஒரு கூழாங்கலையும் தூக்கிட்டு வந்து நின்றுட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். தாவீது கையில் இருந்த ஆயுதத்தால் அவன் ஜெயிக்கலை. தாவீது கையில் இருந்த இருதயத்தில் இருந்த தைரியத்தால் விசுவாசத்தால் ஜெயித்தான், கீழ்ப்படுதலால் ஜெயித்தான். இல்லை லோயா, தாவீதுக்கு பயமே இல்லை. யார் மேலே? கோலியாத்து மேலே பயம் இல்லை, மரணத்தின் மேலே பயம் இல்லை. ஏன்னா கோலியாத்துக்கு முன்னாடி ரெண்டு உண்மையான கோலியாத்து ஒரு மனுஷன், கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் ரைட்டு. ஆனால் தாவீதுக்கு மரண பயம் கொடுத்தது முதல்ல ஒரு கரடி, அப்புறம் ஒரு சிங்கம். ஆமாம், அதுக்கு பேர் சர்வபட்சினி, எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ற. அதுக்கு மாம்சம்தான் அதோடைய பேசிக் டயட்டு, ஸ்டேப்பிள் டயட்டு. இவன் சிவந்த மேனியாக இருந்தான்னு தாவீதை பற்றி சொல்லியிருக்கு. சக்க சேவை இருக்கான், தக்காளி பழம், இன்னைக்கு அம்சம்டா அப்படின்னு சிங்கம் நினச்சிருக்கோம். வா வா நான் உன்னை சட்னி பண்ணுறேன் வா அப்படின்னு தாவீது ஆட்டை மீட்டு கொண்டார். திறமையினாலையா? தைரியத்தால், விசுவாசத்தால். கர்த்தர் உதவி செய்தார். இந்த கேட்க கேட்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாராவது ஏதாவது செஞ்சால் கை தட்டுறதுக்கு தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்ம தான் களத்தில் இருக்கோம். என்ன எப்படி இருக்கீங்க? எப்படி திரும்ப உங்கள் மனசெலாம் இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளை மனசெலாம் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப அப்படியே வாழுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக உங்களோட பெட்டர் தான். அதில் எனக்கு பெருமை இல்லை, தாழ்மை இல்லை. அதுதான் என் அழைப்பு. அதுக்காக தான் நான் ஓடி ஆகணும். ஓகே, அது பழகியாச்சு இன்னுமே. ஆனால் பயம் இருக்கத்தான் செய்யுது. there is fear in me, there are reservations in me. அதுக்கு நான் முழுக்க இறை ஆகிறதில்லை. என்னை பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அதனால நான் ஆண்டவரை பற்றி கொள்கிறேன். இப்போ எதுக்கு நான் இதை கீழ்ப்படிஞ்சு சொல்கிறேன்னா, இது எனக்கு தேவை. ஆக நாம் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மரண பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? அற்ப விசுவாசத்தினுடைய ஒரு மைய சக்தி என்ன? பயம். அலையை பார்த்து பயந்தாங்க, ஜன கூட்டத்தை பார்த்து பயந்தாங்க. இப்படி பாரு, எல்லாம் கல் எடுத்து இங்கேயே நமக்கு சமாதி கட்டிட போகிறான்னு இவங்களாம் உட்காந்து சாப்பாடு வேறு கொடுங்குறாரு. இப்போ என்ன பண்ண போகிறானுங்க தெரியும். இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டுருந்தவனுங்க என்ன பண்ணுவானுங்களே தெரியாது. என்ன நம்ம தலைவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு, சொல்லுங்கள் கேட்கணும், சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிறு பயலை பார்த்து அவன் கையில் இருந்த ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து கொண்டு போய் இயேசு கையில் கொடுத்தா அவர் ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறார். கவனிங்க, கதை இல்லை. நம்ம ஏன் தெரியுமா வேதத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போது? வாசிட்டு கடந்து போயிடுறோம். மனசில் பதிச்சுக்கிறதே இல்லை, வாயில் அந்த வார்த்தை வரதே இல்லை, கண்ணுகளுக்கு இடையே அந்த வார்த்தை வரதே இல்லை.
செவிகளில் தொனிக்க செய்யும்படியாக நம்ம அதை அனுமதிக்கவே இல்லை. அதெல்லாம் எவாப்ரேட் ஆயிடுது, நீராவியை போல் கடந்து போயிடுது. பிரசங்கத்தை கேட்கிற பழக்கமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது எனக்கு. பிரசங்கம் பண்ணுறதும் சரி, கேட்குறதும் சரி. இந்த வேத கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே ஒரு முறை தான் கடவுளுடைய சத்தத்தை கேட்டிருப்பாங்க, மனசாட்சியில் சராசரியாக. சிலருக்கு தான் ஆண்டவர் தரிசனமானார், சிலருக்கு மாத்திரம்தான் அசரீரி வாக்கு. மற்ற எல்லாரும் மனசாட்சியிலே தான் வழி நடத்தப்பட்டார்கள், உணர்த்தப்பட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அவங்கள ஒவ்வொருத்தரையும் பைபிள் ஸ்டடிக்கோ, பெண்கள் கூட்டம், ஆண்கள் கூட்டம், முதியோர் கூட்டம், விதவைகள் கூட்டம், கல்யாணம் ஆன கூட்டம், வேலைக்கு போகிற கூட்டம், பிஸ்னஸ்மேன் இது, அது மாதிரிலாம் ஒன்றும், வாலிபர் கூட்டம், யுவதிகள் கூட்டம், அப்படிலாம் ஒன்றும் நடத்தவே இல்லை. ஒரே தரம் கேட்டாங்க. கேட்ட அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க, உருப்பிட்டாங்க. மீறினாங்க, ஆண்டவர் சீர்திருத்தினார், சிக்ஷித்தார். திருந்தினாங்க, நிலை நின்றாங்க. சிக்ஷித்தும் பின்வாங்கி போனவங்க மாண்டு போனாங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். அடிமைத்தனம் ஒன்று நம்ம மேலே அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக, இல்லை மனித நேயமற்ற அராஜகமாக நமக்கு விரோதமாக செயல்படுத்தப்படலாம். நாமே நம்ம இப்போ கொண்டு போய் அடிமையாக ஒப்பு கொடுத்துடலாம். விலை இல்லாமல் அடிமையாக ஒப்பு கொடுக்கலாம். விலை யாராவது நமக்கு பணம் கொடுத்து வாங்கி உரிமை கொண்டு நம்ம அடிமை ஆகலாம். ஒப்பந்த அடிமைகளாக மாறலாம். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். மரணத்தை சுற்றி தான் சொல்கிறேன். ஸோ why all these people die? ஏசாயா 25:8 வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகி தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன், அந்த அதிகாரம் அவனுக்கு எப்படி போகுது? மரணத்துக்கு காரணமான சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் பெரையா பட்டணத்து விசுவாசிகளை போல் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் எங்கேயாவது கேள்விப்படுறீங்களோ, பார்க்குறீங்களோ, யோசிங்க. ஸ்ட்ரென்தன் யோ உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சரியான நேரம். உண்மைக்குமே இந்தியாவில் இதுதான் நேரம். இந்தியாவிலே தேவ பிள்ளைகள் பலப்பட வேண்டிய நேரம், பலவான்களாக எழும்பி நிற்க வேண்டிய நேரம், பராக்கிரமசாலிகளாக நிற்க வேண்டிய நேரம், முதுகை காமிக்கிற நேரம் இல்லை, முகத்தை காமித்து முகமாக நிற்க வேண்டிய நேரம். கண்ணீர் வாழ்க்கையில் சும்மா இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீருங்கிறது உண்டு, அது ஒரு நியதி. இட்ஸ் அ பிரின்சிபிள், இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ். அது ஒரு மறு உத்தரவு, அது ஒரு நியதி. நமக்குள்ளே அழுகை ஏற்படுவது, இட்ஸ் அன் இமோஷன். ஆனால் எப்போ பார்த்தாலும் சவலைப்பழம் மாதிரியே ஒப்பாரி வச்சுட்டு புலம்பல் சுந்தரியாக இருந்தீங்கன்னா மரணம் வாரண்ட்டோடு வந்துடும். தூங்காமல் கேளுங்க, புத்தியை மேயவிடாம சும்மா ஓயாமல் புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெலிவரி பாய் மாதிரி இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இல்லைன்னா போஸ்ட்மேன், குரியர் மேன் மாதிரி வீட்டுக்கு வந்துடும் மரணம். போதும் புலம்புனது, வந்துடு, ஐ வில் டேக் யூ பேக். சாரிம்மா, போயிடுறீங்களா? நான் ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல, புலம்புனேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் யாரையும் கெடுக்கல, நீ யாரையும் கெடுக்கல, புலம்பிகிட்டே இருந்தேன். யூ ஹேவ் நோ பிளேஸ் ஹியர். எரேமியா புலம்பினார். அது ஒரு பக்கம். இந்த இவர் எலியா பெரிய தீர்க்கதரிசியில் புலம்பிகிட்டே இருந்தார். என்னை எடுத்துக்கும் என் பிதாக்களோட நான் உத்தமன் அல்லன்னு. ஆண்டவர் பார்த்தார், இல்லைப்பா நீலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, கிளம்புறதுக்கு முன்னாடி
எடுத்த வேலையை முடிக்காமல் வந்துடாத, அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துருன்னு கூப்பிட்டுட்டார். அவருக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுமே அவர் இன்னும் என்ன பதில் சொல்ல போகிறான்னு கேட்கவே இல்லை. கடவுள் கவனிங்க, தூங்காமல் புலம்புறவங்க திருப்பியும் கடவுள்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறதே இல்லை. வான்னு சொல்லிட்டா நீங்கள் வழியில் வேலையை மாத்திரம் கொடுத்துருவாரு, செஞ்சு முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். திருப்பி ஏன்னே எதுக்கு நான் புலம்புனே கேட்கவே இல்லை. வேணாம் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, வந்துரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப புலம்பாத, சீக்கிரம் போயிட போகிற. கல்யாண பத்திரிகை வந்துடும். வா என் அன்புக்குரிய அழகி மணவாட்டியே. சோத்திரம். பார்க்குறீங்க, என்னடா மாட்டிக்கிட்டோமே இப்படி. அது மாதிரி நான் ரொம்ப நிந்திக்கப்பட்டேன், ரொம்ப நொந்து போயிட்டேன். நொந்து போன பழத்தை யாராவது வாங்குவாங்களா? யாராவது சாப்பிடுவாங்களா? இந்த வெயிலில் கன்னி போயிடுது இல்லையா? வாங்கிட்டு பழத்தை மறந்துட்டோன்னா நல்ல மஞ்சளாக வாங்கியிருப்போம், அது வேறு கலரில் வந்துடும். ஆப்பிரிக்காக்கா பழனி பஞ்சாமிர்தம் போல குளம். we don't want to take it. 10 ரூபா என்ன 100 தூக்கி போடு. வச்சு பார்க்கும்போதே அந்த ஒரிஜினலில் நல்ல ஷேப்பில் நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருந்த அந்த பழத்தினுடைய வாசனையே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஸோ we don't want to take it. பாக்டீரியாஸ் ஃபார்ம். வேடிக்கை பண்ணல. ஸோ அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார். எனக்கு இது ரொம்ப திரும்பி நான் யோசிக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்குது. பார்க்குறேன். ஓசியா 13:14, தி புக் ஆஃப் ஹோசேயா சாப்டர் 13 verse 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். ஹல்லேலூயா. இது நம்ம இன்றைக்கி அதில் மாட்டிக்க வேண்டாம். திரும்பி இது நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. வசனத்தை இன்னொரு வேறு வசனத்துக்கு போவோம். 1 Corinthians 15:54 வாசிக்கிறோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும். எப்படி சாத்தானுக்கு அந்த மரணத்துக்கேற்ற அதிகாரம் போய் சேருது? அவன் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுக்குறோம். இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் ஒரு நம்ம பிரதமரை பற்றி வேடிக்கையான ஒரு இது வந்தது. இந்த இதை நான் சர்க்குலேட் பண்ணால் எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத இல்லைங்க. நானே டெலீட் பண்ணிட்டேன், ஏன்னா ஆக்சிடெண்ட்டாக நான் அதை ரீபோஸ்ட் பண்ணிடுவேன்ட்டு. என்னன்னா, ஒரு கழுதையை மேலே தூக்கி வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தானே ஓட்டு போட்டு இந்த கழுதையை மேலே தூக்கி வச்சோம், நம்ம தான் இறக்கணும். பிரைஸ் தி லார்ட். செம்ம பாயிண்ட். இது மேலெல்லாம் சாட்டடியை பலாரும் அரைஞ்ச மாதிரி சொல்லவே முடியாது. புத்தியிலவன் இதை புரிந்து கொள்வான். அந்த இலக்கம் மனித இலக்கமாக இருந்தது 666. அது மாதிரி புத்தியுள்ளவன் புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் தான் சாத்தானுக்கு மரணத்துக்கு அடுத்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். அழிவுள்ளதாகி இது சாவுக்கேதுவாகிய இது. அதுவே ஒரு பெரிய லிஸ்ட்டு. வீண் வார்த்தை, சோம்பல், கருமித்தனம், துர்ப்புத்தி, கர்த்தர் வெறுக்கும் இந்த 6 காரியங்கள்
அந்த தலையான 7 பாவங்கள் நம்ம கேள்விப்படுற அந்த விஷயம். மாம்சத்தின் கிரியைகள் 17 விதமானது, இதயத்திலிருந்து புறப்படுகிற 13 விதமான காரியங்கள். ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு 20 விதமான துர்ப்புத்திகள். இதெல்லாம் அழிவை கொண்டு வருகிறது. wherever we create destruction, disunity, ஒற்றுமையின்மை, பேதங்கள், பொரணி, பொய், பித்தலாட்டம், மாய்மாலம், வேஷம், பேதமை, இதெல்லாம் நீங்கள் மரணத்துக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்க. யூ ஆர் கிவிங் ஸ்ட்ரென்த் அண்ட் அத்தாரிட்டி. ஜூனமிஸ் அண்ட் எக்ஸூசியா 2 விதமான விஷயம். மரணத்துக்கு சக்தியும் இருக்குது, மரணத்துக்கு அதிகாரமும் இருக்குது. ஓகே, அது நம்மளை பிடிப்பதற்கு பிடி வாரண்ட் போல் ஒரு அதிகாரம் இருக்குது. அது நம்மளை மென்னியை பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சக்தியும் இருக்குது. பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருளின் காரியங்கள், அதெல்லாம் பாவ காரியங்கள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். உங்கள் கட்டுகள் பலத்து போகும்படியாக நம்முடைய மனக்கடினம் மரணத்தை நமக்கு கொண்டு வரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். நாம் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எனி ஒர்க் ஆஃப் டார்க்னஸ் gives authority to the devil to function. அவன் குரங்கு. ஓகே, அவன் குரங்கு, அவ்வளோதான். அதை பற்றி இன்னும் புதுசாக ஒன்றும் விளக்கவே வேண்டாம். அவன் தாவிக்கிட்டே தான் இருப்பான், ஒரே நிலையாக இருக்க மாட்டான். மனமும் ஒரு குரங்கு. அதனால தான் நம்ம மனம் புதிதாக வேணும். நம்முடைய மனம் ஆண்டவர் கையில் போயிடணும், அது பலிபீடத்தில் போயிடணும், வார்த்தையால் நிரம்பணும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், கிறிஸ்து தேவனுடைய வலப்பார்சல் வீட்டிற்கும் இடத்துல மேலானதை பார்க்கணும். இது எல்லாமே போதிக்கிறவங்களும் சரி, என்ன தான் தாம் பீத்தலை போதித்தாலும் பார்க்காம போனால் ஊழியக்காரன் சருகி விழுந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மை பிசாசு மரணத்தால் சந்திப்பதற்கு நம்முடைய வாய் தான் நமக்கு தீர்ப்பு, நம்முடைய கிரியைகள் தான் நமக்கு தீர்ப்பு. நம்மளை தொடாதே அப்படின்னு கர்த்தர் சொன்னால் இதுக்கெலாம் என்ன சொல்கிறீங்க? இதுக்கெலாம் அனுமதி கொடுத்துருக்கான், அதிகாரம் கொடுத்துருக்கான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பான். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய தான் செய்கிறாரு. மனம் திரும்பி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவைகளை நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவனுடைய பரிந்துரைத்தல் நமக்கு உதவியாக இருக்கிறது. அவன் இப்போதைக்கு நம்ம ஒரு சில காலம் அவரை விட்டு பிரிந்து போனான் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவே இப்போ நான் லீவ் எடுத்துக்கிறேன், சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சால் நான் வருவேன் தெரியுமா, குவார்டர்லி ஹாலிடேஸ்க்கு வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். கவனிங்க. நம்ம விட்டு பிரியக்கூடிய உயிர் பிரியவில்லை என்பதாலே நாம் சாகாமல் இருக்கிறோன்னு நினச்சி ஏமாற்றிக்காதீங்க. செத்துக்கிட்டே இருக்கோம். விசுவாசம் செத்துருச்சு, அன்பு செத்துருச்சு, உண்மை செத்துருச்சு, பரிசுத்தம் செத்துருச்சு, பண்பு செத்துருச்சு, பாசம் செத்துருச்சு, எல்லாமே பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. எவ்ரிதிங் ஹேஸ் பிகம் ஃபேக், போலி ஆயிடுச்சு. உழைப்பு செத்துருச்சு, சுகம் போயிடுச்சு, சுகமே இல்லை. பாட்டு தான் கவிதை, ஆனால் கவிதையில் காருண்யம் இல்லை, கருணை இல்லை. அதனால் அது கயமாயிடுச்சு. இட் இஸ் ஃபுல் ஆஃப் டிசப்ஷன். மாய்மாலமான பாட்டு, மாய்மாலமான பேச்சு, மாய்மாலம், வஞ்சக புகழ்ச்சி அணி. கர்த்தரே உயர்த்தி பாடினாலும் we don't mean what we say. நமக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் ரொம்ப தூக்கிலாம்னு பேச வேணாம். அவர் சொன்னதை கேட்டுட்டு அதை ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலே அவர் பார்ப்பார். அந்த அளவுக்கு அது முயற்சி எடுக்குது, நான் போய் உதவி செய்கிறேன்னு. இல்லை லூயா. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு வழிநடுக வல்லவரே, நல்லவரே, அந்த வரே, இந்த வரே, அதெல்லாம் சொல்லவே இல்லை. she had no song, she had no chorus, and she had no
ப்ரோஸ் அண்ட் poetry. அவளுக்கு இருந்ததெல்லாம் வேதனை, அவளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே அறிக்கை, வஸ்திரத்தை தொடுவேன் சுகமாவேன். அவளுடைய நம்பிக்கை வந்து அவர் நம்புகிறேன், அவன் மேசியா சொல்லவே இல்லை. அவன் அங்கே ஒன்றும் சப்பாத்தி மாவை குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கல. எழுந்தா அவன் மிதிக்க போகிறான், அவன் கல்லெறிய போகிறான், நானே சட்டத்தை மீறி வெளியே வரேன், நான் ஒரு பொம்மநாட்டி அதெல்லாம் சொன்னாலும் வெளியே வந்தால் தொட்டா அவ்வளோதான், சுகமாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஸோ மரணத்துக்கு எப்படி அதிகாரம் சேருது பார்த்தீங்களா? பெரும்பாடு எப்படி நீங்கிச்சு, பெரும்பாடுக்கு என்னெல்லாம் ஒரு மருத்துவனும் அவளை சுகப்படுத்த முடியல, ஒரு மருந்தும் சுகப்படுத்த முடியல. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் கொலாப்ஸ்டுன்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை ரொம்ப பிரமாதமாக நடந்தது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சோம், ஆனால் நோயாளி மரித்து விட்டார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு எப்படி ஆனார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்து தமது மரணத்தாலே சாத்தானை அழித்தார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மரணம் என்ன? சுயத்துக்கு மாத்திரம்தான் மரணம். நம்ம சரீரத்தில் இயேசுக்கா மரிக்கணும்னு யாருக்கு ஆண்டவர் அழைப்பே கொடுக்கலை. நீ எனக்கா இரத்த சாட்சியாக மரிப்பேன்னு ஒரு அப்போஸ்தலன் கையில் கூட ஆண்டவர் சொல்லலை, ஒரு சீஷன்ட்டையும் சொல்லலை. ஆனால் அவங்க இரத்த சாட்சியாக மரித்தாங்கங்கிறது தான் சரித்திரமை ஒழிய, அவன் என் நாமத்துக்காக எவ்வளோ பாடுபடுவான்ங்கிறத நான் அவனுக்கு காண்பிப்பேன். நீ உன்னுடைய வயசான காலத்தில் உன்னை விரும்பாத இடத்துல விரும்பாத விதத்தில் நடத்துவாங்க, நீ மரிப்பாய் அப்படின்னு சொன்னார் ஒழிய, எனக்கு நீ இரத்த சாட்சியை மரிப்பாயின்னு ஆண்டவர் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். அதனால் முட்டாள்தனமாக ரொம்ப பெரிய ஆண்டவரை தூக்கி நிறுத்துறமா நமக்கு இரத்த சாட்சியாக மறிக்கக்கூட ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. கொண்டு போய் நிறுத்திடுவார் ஆண்டவரே, என் பிதாக்களை போல உத்தம நல்ல வீட்டுக்கு. இப்போ நான் இப்போ உங்கள் மத்தியில் இருக்கிறது, இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறது இந்த வாய்க்கொழுப்பு தான். இப்படி தான் நான் வந்து அந்தமான் தீவில் வாய்க்கொழுப்பாக பேசினதால தான் அது எப்படி காற்று வாக்கில் அவன் எலிசா வந்து நீ பள்ளி அறையில் பேசுகிறது கூட அவனுக்கு வெளிப்பாடாக வந்துடும். நீ என்ன இங்கே போய் யாரோ ஒற்றர் போய் அவன்கிட்ட போட்டு விட்றான் யோசிச்சுட்டு இருக்க ராஜாவேன்னு அந்த சீரிய தேச ராஜாட்ட ஒருத்தன் சொல்கிறான். அதுபோல் காற்று வாக்கில் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா லபா துபான்னு புலம்ப, ஐயோ என் பிள்ளைய கொண்டு போய் அங்கே காவு கொடுக்குறீங்களா, இங்கே ஜார வச்சிட்டேன்னு எங்கள் மிஷினரி தலைவர் என்ன பண்ண, நான் ஒன்றுமே பண்ணல, என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணல. அப்புறம் என்ன தன்மை பண்ணார்? நல்லா யோசினார், உண்மையே நான் என்ன பண்ணேன்னு தெரியல, ஆர்வ கோளாறு. ஆமாம் ஆர்வ கோளாறுனா என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் க்ளூ கொடுத்தீங்கன்னா ஐல் பி தேங்க்ஃபுல். உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். நான் எழுதின இன்லைன் லெட்டர், அந்த இன்லைன் லெட்டர்ஸ் தானே அன்றைக்கி அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். அப்போ தான் நான் ஜாராவாஸ்ட்டை போகிற மாதிரி இருக்கிறேன். போனோம், பாரட்டங்கிற ஒரு கதம் தலா பாரட்டங்கிற ஒரு தீவுக்கு போனோம். அங்கே ஏராளமான ஜாரவாஸ் இருக்கிறாங்க. ஸோ ஃபேர்வெல் லெட்டர், என்னது பிரியாவிடை கடிதம்னு எழுதிட்டு, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் திரும்பி வந்தாலும் வருவேன், வரான்னு போனேன், ஆனால் நீங்களாம் அவங்களெல்லாம் பரலோகத்தில் பார்க்கணும். வேறு ஒன்றும் எழுதலை. அவன் என்னமோ அம்பு பாய்ச்சிட்டான், அதை பண்ணிட்டான், என்னை கீறிட்டான், இங்கே காயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் எழுதினேன். எங்கள் அம்மாவுக்கு அங்கே பிச்சுக்கிச்சு. I have only one son, what did you do? எங்கள் அம்மா வந்து புலம்பியிருக்காங்க, ஒன்றும் செய்யலை. She did not take any action. அவங்க சீரியஸ் ஆகி she was about to die. பயங்கரமாக பலவீனமாயிடுச்சு இருதயம். SOS மாதிரி இது பண்ணவுடனே அடுத்த ஷிப்பில் என்னை ஏற்றி விட்டாங்க. அன்றைக்கி வந்தவன் தான் இன்னைய வரைக்கும் திரும்பி அந்தமானுக்கு போகவே இல்லை. எத்தனையோ தடவை போகணுன்னு ஆசைப்பட்றேன். என் ஃப்ரெண்ட்ஸு கூட கூப்பிட்றானுங்க, வாங்க அப்படின்னு, என் கொலீக்ஸ். வேடிக்கைக்காக நான் சொல்லலை, இதில் சொல்லிட்டதுனால எனக்கு அதில் பெருமையும் ஒன்றும் இல்லை, வெக்கம்தான், வாய்க்கொழுப்பு.
ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் என்னை விட யங் மேன் 20s ஒருத்தன் வந்து அங்கே ரத்த சாட்சியை மறிச்சிருக்கான். சமீபத்தில் கேள்விப்பட்டோம்ல. அவரை பற்றி தேவனுடைய அழைப்பு. இவ்வளோ கர்த்தருடைய சத்தியத்தையும் பல மேன்மையான விஷயங்களையும் கேட்டு நம்ம எவ்வளோ மட்டமாக வாழ்கிறோம் பாருங்க, எவ்வளோ புத்தி இல்லாமல் வாழ்கிறோம் பாருங்க, எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் வாழ்கிறோம், எவ்வளோ ஒரு தராதரம் இல்லாமல், எவ்வளோ ஒரு உத்தரவாதம் இல்லாமல் வாழ்கிறோம், எவ்வளோ ஒரு தரம் தகுதி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும். டைரெக்டாக இன்டைரக்டாக அவனுக்கு நாம் வந்து மவுஸை கூட்டுறோம் பிசாசுக்கு. அது நம்மளை காலி பண்ணுறது எப்படி யோசிக்குது? நேரடியாக வந்து மண்டையில் அடித்தா ஆபேல அவன் காயின் கொண்ட மாதிரி கொண்டுட்டா முடிஞ்சு கதை. அப்படி இல்லை, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறான். ஆமாவா? நமக்கு சாகிறதே தெரியல, வாழ்கிறதான் தெரியணும், வளர்கிறதான் தெரியணும், முன்னேறதான் தெரியணும், நிற்கிறதான் தெரியணும், ஜெயிக்கிறதான் தெரியணும். ஆனால் என்ன அடைஞ்சிட்டோன்னு தெரியல, சரிஞ்சிக்கிட்டே இருக்கோம், ஓஞ்சி போயிட்டோம், அவிஞ்சு போன மாதிரி இருக்கிறோம். வசனம் எப்படி இருக்குது? நடுப்பகல் சூரிய பிரகாசம் எவ்வளோ உச்சி வெயில் இருக்குமோ அந்த அளவுக்கு நீதி உயரும், நீதி நீடிக்கும்னு சொல்லியிருக்கு. நம்ம நீதியில் நிலைத்திருக்கவே முடியல, ஃபார்மாலிட்டியிலே நிலைத்திருக்கோம். சர்ச்சுக்கு வர்றது போகிறது, ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்கிறது, அதுலேயே we are happy. There is no strength and power, there is no fruit. Very very painful, very very pitiable. இப்போ ஏன் மக்கள் சாராங்க பார்த்தீங்களா? இன்னும் வாசிப்போம். அதிலே இருக்குது, அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அனுதாபத்தையே அலைகிறோம். எனக்கு அதுங்க, எனக்கு இதுங்க. எனக்குள்ளே இருக்கிற பெரியவரும் ஒரு பரதேசிக்கும் வாயில் வரல வார்த்தை. ஆமாவா? என்ன கோபமாக இருக்கிறீங்க? எனக்கா சூடு சொரணே எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் நீங்களாக உங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கார கலெக்டர்னால் வாய்க்கு சும்மா சொல்லிட்டே இருப்பேன், அவர்தான் கலெக்டர், அவர்தான் கலெக்டர். கலெக்டரால் என்ன செய்ய முடியுது? என்னென்னமோ செய்ய முடியும். சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசியல் சாசனத்தின் பிரகாரமாக அவருக்கு எவ்வளோ சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு கலெக்டருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செய்யக்கூடியதை கவர்னர் செய்ய முடியாது, முடியவே முடியாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் செய்யணுங்கிறதே தலையெழுத்தா நம்ம அரசியல் சாசனத்தில் இருக்குது. ஆனால் கர்த்தரை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்? ஹவு டு வி எவர் கன்ஃபெஸ் the most authoritative person, Jesus, in our lifestyle? உங்கள் வீட்டுக்காரரே கலெக்டராக இருந்து நீங்கள் பிச்சைக்கு போனால் எப்படி இருக்கும்? என்னம்மா கலெக்டரையே கையில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் இப்படி அலையிற அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இப்போ நம்ம மாத்திரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இயேசுவையே உள்ளத்தில் வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் அலையிறோம். இன்னும் நமக்கு சூடு சொரணே வரல பாருங்க. எல்லாம் ஒரு அறிவார். எங்கள் வீட்டுக்கார் கலெக்டர், அவருக்கு எல்லாம் தெரியும், நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? சொன்னால் தான் சரியாக வருமா? சட்டப்பூர்வமாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் தெரியுமா? நீங்கள் லீகல் ஒய்ஃபாக இருந்தால் கூட. ஏன்னா அவர் வந்து அரசாங்க ப்ராப்பர்ட்டி. கலெக்டர் வந்து அரசாங்கத்தினுடைய சொத்து. உங்களுக்கு வேணால் வீட்டுக்காரராக இருக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பொய்யெலாம் இல்லை. ஆனால் அவர் அரசாங்கத்துடைய ப்ராப்பர்ட்டி. அவருக்கு நீங்கள் நிந்தையை கொண்டு வந்தீங்கன்னா அவங்கள உள்ளே கொண்டு போய் வைக்கலாம் தெரியுமா? உங்களை ஜெயிலில் வச்சு வெளுத்து விடலாம், நல்லா வெளுத்து விடலாம். நான் ஒன்றும் வேடிக்கை பண்ணல. இயேசு நம்ம மணவாளன், இயேசு நம்ம ராஜா அப்படிலாம் பாடிட்டு எப்படி வாழ்கிறோம் பாருங்க. ரொம்ப மட்டமான ஜனங்களாக இருக்கும். ஆனாலும் தேவன் அந்த பயத்தை போக்குறதுக்கு,
அந்த கேவலத்தை போக்குறதுக்கு, அந்த நிந்தையை போக்குறதுக்கு, அந்த அழிவை போக்குறதுக்கு விழுங்கிட்டார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. எங்கேயா? வயிற்றுக்குள்ளே போனதை வெளியே கொண்டு வர முடியுமா? வர முடியாது. அது ஆசன வெளியே தான். அது ஒரு நியதி. தட்ஸ் பிரின்சிபல். வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வர்றது தான் தீட்டுப்படுத்தும். இயேசு சொல்லியிருக்கார், மண்டையில் அடித்த மாதிரி. நிறைய உருப்பட வேண்டியிருக்கு, எக்கச்சக்கமாக உருப்பட வேண்டியிருக்கு. 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இது ஒரு தத்துவம் அல்ல. இட்ஸ் நாட் அன் ஹைபாத்தசிஸ் ஆல்சோ. இது ஒரு யோசிக்க வேண்டிய, கலந்து ஆய வேண்டிய, ஆய்வுக்குட்பட்ட ஒரு காரியம் அல்ல. இது தீர்மானிக்கப்பட்ட ஒரு விவரம். இயேசு மரணத்தை பரிகரித்ததினால ஜீவனையும் அழியாமையையும் நற்செய்தியினாலே வெளியரங்கமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே ஒரு நற்செய்தி இருக்கா? நாம் நற்செய்தியாளர்களா? நாம் நற்செய்தி கேட்டிருக்கிறோமா? நற்செய்தி அனுபவித்திருக்கிறோமா? சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறவன், அவனுடைய பாதங்கள் மலையின் மேலே எவ்வளவு அழகாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது. வாட் ஆர் வி டிக்ளேரிங் டே இன் அண்ட் டே ஆஃப்டர்? நற்செய்தி. நற்செய்தியினாலே, நற்செய்தி எது? வாழ்வழிக்கு வார்த்தை. நற்செய்தி எதுங்கிறது ஒரு நிலையை போய், நற்செய்தி யார்? இயேசு தான் நற்செய்தி, இயேசு தான் வார்த்தை. அல்லேலூயா. இயேசுவை சொல்கிற நமக்குள்ளே ஜீவன் இருக்கா? இயேசு சொல்கிற நமக்குள்ளே அழியாமல் இருக்கா? இல்லை, அதனால தான் நாங்கள் வந்துட்டு போகிறோம்லாம் சும்மா வாய் ஜாலமாக பேசுகிறோம். இயேசு இப்படி தான் சீக்கு நோயாளியை போல் வருவாரா? பலவீனர், நான் உங்களிடத்தில் பலவீனமாக இருக்கவில்லைன்னு சொன்னாரா? அவர் நம்மிடத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, பலமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களாம் கிறிஸ்துக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறது. இதை விட உங்களுக்கு இன்றைக்கி ஒரே நேரத்தில் பிரியாணியில் என்னென்னமோ சேர்த்து வச்சுட்டேன். நம்பர் 1 சூப்பர் டூப்பர் மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, ஒரு முட்டை பொரியல், முட்டை அவிச்சது, அப்புறம் நண்டு, என்னெல்லாம் இருக்கோ, ஊறுறது பறக்கிறது எல்லாமே வச்சு, ப்ளஸ் இங்கே வெஜிடேரியன் ஆல்சோ. அதெல்லாம் எனக்கு ஒத்துக்கலைன்னா இங்கே அப்படியே இலையே பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபுல்லாக 16, 15, 32 ஐட்டம்லாம் கூட இருக்குது. எல்லாம் தான் வச்சாச்சு. சபைக்கு வரணும்னா செய்தி தான் இதெல்லாம். தோத்துறோம். இதெல்லாம் விடுவிக்கும் செய்தி தான், இதெல்லாம் உருப்படுற செய்தி தான், இதெல்லாம் பலப்படுற செய்தி தான். அல்லேலூயா. ஒரே நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் அமேசான்லேருந்து இறக்கணும், அங்கேருந்து கொண்டு உங்களுக்கு இப்போ மூலிகை மருந்து கொடுத்தாச்சு, இங்கிலீஷ் மருந்தும் கொடுத்தாச்சு, நம்ம வீட்டு நாட்டு மருந்து கை மருந்து கொடுத்தாச்சு, விண்ணக மருந்து கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எப்படி எழும்பணும்? மந்தையில் சிறந்த குதிரையாக நிற்கணும், யுத்தத்தில் சிறந்த குதிரையாக நிற்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கூட்டமே முடியாதனாலும் இங்கே இருக்கணும். ஒருத்தி சொன்னாலே அதுக்கே சந்தோஷம். உஸ்பேத்தில் கத்தர் துக்கப்படுறாரு, கத்தர் அங்கலாய்க்கிறாரு. அவருக்கு தெரியும் ஏமாற்றிக்காதீங்க. அவருக்கு தெரிஞ்சது நற்செய்தி, அவருக்கு தெரிஞ்சது உண்மை, அவருக்கு தெரிஞ்சது பரிகாரம், அவருக்கு தெரிஞ்சது வெற்றி. அவருக்கு உங்கள் பலவீனம் தெரியாது. ரொம்ப பளிச்சுன்னு சொல்லிட்டேன் என்னை பற்றியுமே. நான் உன்னிடத்துல பலவானாக இருக்கிறேன், நீ என்ன பலவீனத்தை பற்றியே சொல்லிகிட்டு இருக்க? எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
He knows my weakness, He knows my failure, He knows my pain. He knew. வாஸ்தவத்தில் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் செஞ்சார். இப்போ அவர் என்ன பார்க்குறாரு, நான் தான் அந்த ஒரு ஏழை விதவை தான், விதவையோ ஒரு புருஷன் இழந்து பிள்ளையை வளர்த்து விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான், சம்பாதிச்சு மாதம் மாதம் அம்மாவுக்கு ராணி மாதிரி இருக்குன்ட்டு வாழ்க்கை செக்காக அனுப்பிட்டுருக்கான். அந்த அம்மா, என் பையன் பேப்பர் அனுப்பிட்டுருக்கான், ஒன்றுமே அனுப்பலை. அந்த அம்மா பிச்சை இருந்து வீடு முழுசு ஒட்டியிருக்கு, தோரணை மாதிரி கடுதாசி அனுப்பியிருக்கான்ட்டு. ஒரு நாள் அவன் மகன் பார்க்கும்போது, என்னம்மா இப்படி இருக்க, நீ பெரிய மாளிகையில் இருப்ப, அப்படி இருப்ப இப்படி இருப்ப நினச்சேன், என்ன ஆச்சு, நான் அனுப்பிச்சப்பா, நீ எங்கேப்பா பணம் அனுப்பிச்ச, ஒரே பேப்பராக வச்சேன், என் நினைவாக அனுப்பியிருக்கான் அப்படின்னு நான் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்க. அடா அம்மா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் காசுமா. அப்படி தான் இருக்கும். அந்த கதையை கேட்டால் நம்ம நிலைமை எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிக்க முடியல. நம்ம திருந்தினாதான் தேசம் உருப்படும். தேசம் உருப்படும், நம்ம உருப்பிட்டா தானே தேசம் உருப்படும். நாம் எழும்பி நின்னாதான் சத்துரு ஓடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவரே துரத்துங்கன்னா எப்படி துரத்துவார்? அது துரத்துறதுக்கு தான் உங்களை வச்சுருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு பிடிக்காதவங்களாம் துரத்திடுறோம். சாத்தானை துரத்துறத விட சக விசுவாசிகளை துரத்திடுறோம், நட்புறவு எல்லாத்தையும் துரத்திடுறோம். எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி நாம் மாற்ற இருந்து நீங்கள் தான் என்னை பெருகினீங்களா? இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நாங்கள் முட்டை போட முடியாது, கோழி வராது, அது வராதுன்னு. பாருங்கள் எப்படி இருக்கும், மலட்டுத்தன்மையை விட்டது. You have again acquired barrenness. Oh, thank you Lord. கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம்.